இது கேடிபி தமிழ் அகாடமி. நான் அமேசான் கேடிபியில் ஒரு 1 இயராக புக் பப்ளிஷ் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த சேனலில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸ், மெத்தட்ஸ் தான் ஓகே. அண்ட் இந்த வீடியோவில் 100 டேஸ் அமேசான் கேடிபி சேலஞ்ச் அப்படின்ற ஒரு சீரீஸ் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ அதை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. லாஸ்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ இந்த 100 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது இது என்னுடைய ஜேர்னி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அமேசான் கேடிபியை பற்றி ஒரு சரியான புரிதலையும் அதை எப்படி நம்ம அணுகணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப்பை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் வாட் இஸ் திஸ் சேலஞ்ச்? இந்த சேலஞ்ச் எதை பற்றினதுன்னா என்னை பற்றினது கிடையாது கண்டிப்பாக. ஏன்னா ரெகுலராக சேலஞ்ச் அப்படின்னு பண்ணுறவங்க யூடியூபர்ஸ் வந்து ஏதாவது ஒரு சேலஞ்ச் எடுத்து அதை உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணி காமிப்பாங்க 30 டேஸ்லேயோ 90 டேஸ்லேயோ சம்திங். பட் அப்படி பண்ணுறத விட நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த சேலஞ்சை செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய எண்ணம். ஏன்னா நான் தனியாக புக் பப்ளிஷ் பண்ணி நான் இப்படி செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், எனக்கு இந்த ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறத விட உங்களை செய்ய வச்சு அந்த அவுட்கம், அந்த ரிசல்ட்டை பார்க்குறதுல எனக்கு ஒரு ஹாப்பியும் கூட. அண்ட் நீங்களுமே அதை நல்லா லேர்ன் பண்ணிக்க முடியும் நீங்களே செய்யும்போது. ஸோ அதுதான் இந்த 100 டேஸ் சேலஞ்ச். ஸோ இந்த சேலஞ்ச் மூலிமா நீங்கள் என்னெல்லாம் லேர்ன் பண்ணிப்பீங்க அப்படின்னா, ஃப்ரம் டே 1லேருந்து உங்களுக்கு சேல்ஸ் அண்ட் பேமெண்ட் வர வரைக்குமே நான் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வருதோ, உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வருதோ அது எல்லாத்தையுமே நான் கூட இருந்து அதை சால்வ் பண்ணி தருவேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அண்ட் டே 1 அக்கௌண்ட் க்ரியேஷனில் இருந்து நிச் ரிசர்ச், கீபோர்ட் ரிசர்ச், புக் க்ரியேஷன்ஸ், கவர் டிசைன் அண்ட் கெட்டிங் யுவர் ஃபர்ஸ்ட் சேல் அண்ட் பேமெண்ட்ஸ், இது வரைக்குமே நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம் இந்த 100 டேஸ் சேலஞ்சில். ஸோ இந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, நான் டெய்லி வீடியோஸ் போடுவேன். நீங்கள் ரெகுலராக 1 by 1, இப்போ நான் ஃபஸ்ட் வீடியோ போடுறேன்னா ஃபஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கணும் அதை லேர்ன் பண்ணிக்கோங்க. அதில் நான் என்ன சொல்லியிருக்கணும் அதை வந்து ட்ரை பண்ணுங்கள், அதை ப்ராசஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ 100 டேஸ்க்கு 100 வீடியோஸ் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ இந்த 100 டேஸ் சேலஞ்சோடைய மெயினான கோல் என்னென்னா, இதை ட்ரை பண்ண போகிற, இப்போ என் கூட சேர்ந்து இந்த 100 டேஸ் என் கூட பயணிக்க போகிற எல்லாருக்குமே அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சேலை இந்த 100 டேஸ்க்குள்ளேயே அவங்களுக்கு வர வைக்கணும். ப்ளஸ் பேமெண்ட்டையும் கொண்டு வரணும் அப்படின்றது தான். ஜஸ்ட் வாட்ச் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணிட்டு வரல அப்படின்னு விட்டு போடுறது வந்து எனக்கு ஓகேவா இல்லை. ஸோ அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், உங்களுக்கு சேல்ஸ் வர வைக்க என்னெல்லாம் பண்ணலாமோ அது எல்லாமே இந்த 100 டேஸ் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். நான் வந்து இதை ஏன் மெயினாக இதை கோல் அப்படி சொல்கிறேன்னா, நான் இதுக்கு முன்னாடி நான் நிறையா கோர்சஸ்லாம் பே பண்ணி வாங்கி படிச்சிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள். எக்ஸாம்பிள் ட்ரேடிங், இகாமர்ஸ், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் பர்ச்சேஸ் பண்ணி படிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஜென்ரலாக எப்படி இருக்கும்னா, ஒன்று ரெக்கார்டட் வீடியோ இருக்கும், இல்லைனா 1 வீக் வந்து லைவ் கிளாஸ் அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாக 1 வீக்கில் எடுத்துகிட்டு அண்ட் 1 or 2 டைம்ஸ் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து டவுட்ஸ் எதனா இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொல்லி கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அதோடு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு சேல்ஸ் வந்துச்சா, நம்ம அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆனோமா, ஸோ இதை பற்றி அவங்க கேர் எடுத்துலாம் பார்க்க மாட்டாங்க. நம்மளா போய் தான் டவுட் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வர டவுட்ஸை, ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறையா டவுட் வரும். வீடியோஸ் பார்க்கும்போது எல்லாமே கிளியராக இருக்க மாதிரி தான் தெரியும். பட் நீங்கள் அப்போது ரியலிஸ்டிக்காக ட்ரை பண்ணும்போது தான் நிறைய டவுட்ஸ் வரும், பிரச்சனைகள் வரும். அப்போ அதை உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு யாரை போய் கேட்குறது, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு சேல்ஸ் வர ஸ்டார்ட் ஆகி பேமெண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அது வரைக்குமே இருந்து எல்லாமே இந்த 100 டேஸ் ஃபுல்லாக நம்ம ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ 100 டேஸ்னோடனே இவ்வளோ நாள் ஆகுமா அப்படின்லாம் யோசிக்க தேவையில்ல. நம்ம லெசன்ஸ்லாம் வந்து ஒரு 30 டேஸ்லேயே முடிச்சிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் இருக்க டவுட்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த 100 டேஸ். ஸோ இந்த 100 டேஸ் வந்து ஸ்டேஜ் 1 தான். ஸ்டேஜ் 1ல் நம்மளுடைய மெயின் மோட்டோ வந்து 5,000 to 10,000 ஏர்ன் பண்ணுறது தான். ஸோ இவ்வளோ கம்மியாக இருக்குது, நிறைய பேருக்கு நிறைய விதமாக இது தோணலாம், இவ்வளோ தான் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. இவ்வளோ முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம், எந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய எஃபர்ட் அண்ட் டைம் மட்டும் யூஸ் பண்ணி இந்த அமௌண்ட்டை நம்ம மந்த்லி ஸ்டெடியாக ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஓரளவுக்கு இது வரைக்கும் சொன்ன வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வரல, நிறைய எங்கன்னா சொதப்புற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ எதனா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே. இந்த ஸ்டேஜ் 1ல வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மிடில் கண்டென்ட் புக்ஸ் தான். ஏன்னா பிகினர்ஸ்க்கு இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். லோ கண்டென்ட் புக்ஸில் சப்ளை அதிகமாக இருக்கும், நம்மளுக்கு சேல்ஸ் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹை கண்டென்ட் புக்கில் குவாலிட்டியாக இருக்கணும் புக்ஸு, அது ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நம்மளுடைய டைம் அண்ட் எஃபர்ட்டுக்கு ஒர்த்தான ஒரு புக் கேட்டகரினா அது மிடில் கண்டென்ட் புக் தான். ஸோ அதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு பசில் புக், ஆக்டிவிட்டி புக், கலரிங் புக்ஸ், ஸோ இந்த மாதிரி இருக்க புக்ஸ் தான் வந்து மிடில் கண்டென்ட் புக் அப்படின்னு சொல்லுவோம். இது இப்போவும் சொல்கிறேன், இது என்னுடைய பார்வையில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் புரிஞ்சுக்கிட்டதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மேபி இது உங்களுக்கு தப்பாக கூட இருக்கலாம். இது கம்ப்ளீட்டாகவே இந்த 100 டேஸ் சேலஞ்ச் பிகினர்ஸ்க்கானது தான் நான் பண்ணுறது. இதில் ஆல்ரெடி சில பேர் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கலாம், அவங்களுக்குலாம் இது கொஞ்சம் வேறு மாதிரி தோணலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை கூட நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் வந்து உங்களுக்கு லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கோ அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்லேருந்தே அதை வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸாக ஸ்டெடியான ஒரு ப்ராசஸாக கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி மெத்தடில் நான் ட்ரை பண்ணேன். ஸோ இப்போ ஸ்டேஜ் 1 வந்து நம்ம சொன்னோம், மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 5,000 to 10,000 வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம வந்து ஒரு ஸ்டெடியான ஒரு அமேசான் கேடிபி அக்கௌண்ட்டை உருவாக்கணும் அப்படின்றது தான். ஸோ அதுக்கு வந்து ஒரு 1 year எடுக்கலாம், எனக்கு தெரிஞ்சு 1 year அதுக்கு மேலே கொஞ்சம் போகலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேஜ் 2க்கு வந்து போகணும். ஏன்னா நம்ம அதிலே இருந்துட முடியாது, 10,000லேயே ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கும் இன்னும் ஏர்ன் பண்ணணும் இல்லையா. ஸோ ஸ்டேஜ் 2ல் வந்து 20,000 per month அப்படின்றது தான் ஒரு மோட்டோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் செலவு பண்ணணும். ரிவ்யூஸ், அமேசான் ஆட்ஸ், இது ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த காசை நீங்கள் ஸ்டேஜ் 1ல் ஏர்ன் பண்ணுவீங்க. மந்த்லி உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும், அதுலேருந்து ஒரு பார்ட். ஏன்னா கண்டிப்பாக மொத்தத்தையும் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணி, கண்டிப்பாக நான் அப்படி பண்ண மாட்டேன். அதுலேருந்து ஒரு பார்ட் மட்டும் எடுத்து நம்ம இதுலேயே திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணி நம்ம இந்த அமேசான் கேடிபியை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீமியமான பப்ளிஷிங் பண்ணுவோம். அதாவது ஹை கண்டென்ட் புக்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை கண்டென்ட் புக்ஸ் தான் நம்ம ஸ்டேஜ் 3ல் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு புக்கு ரெடி பண்ணுறதுலேருந்தே நமக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்வெஸ்ட் மீன்ஸ் அதை ரெடி பண்ண காசு நம்ம செலவு பண்ணிடணும். ஸோ இந்த எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல் ஏர்ன் பண்ண காசுலேருந்து தான் செலவு பண்ண போகிறோம், நம்ம ஓன் மணி எடுத்து செலவு பண்ண மாட்டோம். ஸோ அதுக்காக தான் ஸ்டேஜ் 1 வந்து நம்ம ஸ்டெடியாக ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷனை ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதில் வந்து இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 வந்து நம்ம அதுக்கப்புறம் லேட்டராக பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 100 டேஸ் சேலஞ்சை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு ப்ரொஃபஷ்னலெலாம் எக்ஸ்பிளைன் பண்ண வரல, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ யாரெல்லாம் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்க, ஆர் யூ ரெடி டு ஜாயின் த ஜேர்னி வித் மீ அப்படின்னு நான் ஒரு கமெண்ட் பின் பண்ணுறேன். அண்ட் அந்த கமெண்ட்க்கு லைக் போடுங்க, எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இந்த ப்ராசஸை பற்றி உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தாலோ, இல்லை வேறு எதனா இதை ஆல்டர் பண்ணலாம், இன்னும் வேறு எதனா உங்களுக்கு தோணுது, இதில் கொஞ்சம் இதை ஆட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய்.